ஹாப்பி ஃபேமிலி. இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லான விளாக் தான். இது வந்து ஆல்ரெடி நம்மகிட்ட நிறைய பேர் இந்த கொஸ்டினை கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதோட தெளிவான வீடியோ தான் நான் கொடுக்குறேன். ஏற்கனவே இதை பற்றி நான் கொடுத்தேன்னா ஃபுல்லெல்லாம் கொடுக்கவே இல்லை, சும்மா ஷார்ட்டாக சொல்லிட்டு நிப்பாட்டியிருப்பேன். ஏண்டா ஆமாம் வீங்க இருக்கு. சரி நான் இது பார்க்குறேன், வீடியோ முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன். ஸோ நம்ம வந்து தெளிவாக நம்ம வந்து இப்போ இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக தெளிவாக நான் கொடுக்குறேன். வீட் லோன் வாங்கியிருந்த போது நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், தமிழ் இதெல்லாம் நான் வந்து பண்ணியிருக்கேன், இவ்வளோ லோன் வாங்கியிருக்கேன், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருக்கேன்ட்டு. அதை வந்து எல்லாருமே என்கிட்ட வந்து கிரெடிட் கார்டை பற்றி தெளிவாக வீடியோ போடுங்கம்மா, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்கம்மான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் ரிப்பீட்டடாக வருது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோஸ் போட போகிறோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2 கிரெடிட் கார்டு எங்கிட்ட இருக்குது. என் பர்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ள கார்டாக தான் இருக்கும். 2 கிரெடிட் கார்டு இருக்குது. எந்தெந்த பேங்கோடது எவ்வளோ நாளாக நான் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேங்கிறத நான் தெளிவாக வந்து உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த பேங்க் இதை வந்து நான் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து நம்ப தெரியாமல் காட்டு. ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சியில் இருந்து தான் எனக்கு கிரெடிட் கார்டே வந்து கொடுத்துருந்தாங்க. ஹெச்டிஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய அக்கௌண்ட்டு ஜீரோ அக்கௌண்ட்டு சேலரி அக்கௌண்ட்டை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கம்பெனி மூலிமா நான் ஓப்பன் பண்ணேன். ஹெச்எல்டி ஸ்பின்னிங் மில்லில் நான் வேலை பார்க்கும்போது எனக்கு வந்து அங்கே அக்கௌண்ட்னா விஜயா பேங்க்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹெச்டிஎஃப்சியில் ஓப்பன் பண்ணோம். கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக நான் அந்த பேங்க் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வரவு செலவு அதில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அது மூலியமாக தான் எனக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி வந்து கிரெடிட் கார்டு கொடுத்துருந்தாங்க. ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு இதில் தான் நான் ஃபஸ்ட்டு தெரியல என்ன ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு நீ கீழே வச்சு காமிச்சிட்டேன். ஓ சாரி, இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு பேங்க்லேருந்து நம்ம கொடுத்த கிரெடிட் கார்டு. இது மூலியமாக எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ், அதாவது இதை வந்து யூஸ் பண்ணுறதில்ல வாழ்ந்தவனும் இருக்கான் செத்தவனும் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம நிறையா சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கோம், நிறைய டிவி சேனல்லையும் நம்ம பார்த்துருக்கோம். இதை பற்றி அவேர்னஸாகவும் கொடுத்துருந்தாங்க. இதை வந்து பயன் அடைஞ்சவங்களும் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் மோசமானவங்களும் சொல்லியிருக்காங்க. இதில் 2 வெரைட்டி இருக்குது. 2லேயுமே நம்ம நடந்துக்கிறதுல தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த வந்து ஹெச்டிஎஃப்சியில் வந்து நான் முழுக்க லோன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா வரைக்கும் அதில் நான் லோன் எடுத்திருக்கேன். என்னோடய கிரெடிட் கார்டில் நான் 3 லட்ச ரூபா வரைக்கும் லோன் எடுத்திருக்கேன். அதெல்லாம் 2 விதமாக பிரிப்பாங்க. ஒன்று இன்ஸ்டா லோனு, ஒன்று ஜம்பா லோனு. இன்ஸ்டா லோனு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிஎஸ்டி வரும். ஜம்பா லோன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் வரும். வெளியில் வாங்குகிற பணத்தை விட இதில் இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு கம்மியாக தான் வருது. அப்புறம் இதில் இருக்கிற மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே எனக்கு தெரிஞ்சு இல்லை. நான் இவ்வளோ நாளாக இப்போ கிட்டத்தட்ட 4 வருஷமாக நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து இதில் வந்து அந்த மாதிரி எனக்கு எதுவுமே நடக்கலை. எனக்கு மைனஸ் இதாகலை. மைனஸ் ஆகாததுக்கு ரீசன் நான் தான். ஏன்னா இப்போ நான் வந்து இந்த கார்டை உரசி இன்றைக்கி நான் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு நான் ஷாப்பிங் பண்ணிட்டேன், இல்லை ஒரு 10,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிட்டேன்னா அதுலேருந்து நமக்கு டேட் கொடுப்பாங்க. இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே கட்டுங்கன்னா 45 நாள் நமக்கு டைம் இருக்குது. அந்த 45 நாளில் நம்ம பணம் ரெடி பண்ணி நம்ம வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு பே பண்ணிட்டோன்னா நமக்கு எந்த இஷ்யூஸுமே இல்லை. நம்ம கரெக்டாக வரவு செலவு பண்ணிகிட்டு இருக்கோன்னா நமக்கு வந்து இன்னும் மேலும் வந்து ஆஃபர் கொடுப்பாங்க. அப்படி தான் இதில் நான் வந்து லோன் வந்து எடுத்திருக்கேன். இதில் எனக்குன்னு இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே வந்து இது மூலிமா நான் லோன் எடுத்து கொடுத்துருக்கேன். மாதம் எனக்கு 6ஆம் தேதி டியூ, கடைசி டியூ பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி. இப்போ நான் ரக்ஷுக்கு ஃபஸ்ட்டு காலேஜ் ஃபீஸ் சேர்த்துனது வந்து இதில் 50,000 லோன் எடுத்தேன். நான் ஃபஸ்ட்டு இயர் வந்து ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்து அந்த கார்டை திருப்பி போடு. அதில் தான் நான் வந்துட்டு பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நான் வீடு கட்டும் போது 95,000 அதில் நான் லோன் எடுத்திருந்தேன். நம்ம வீடு ஃபங்க்ஷன் போது ஒரு 60,000 லோன் எடுத்திருந்தேன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு வரவு செலவே 5 லட்ச ரூபாய்க்கு மேலே பண்ணியிருப்பேன். இந்த 4 வருஷத்தில் நான் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் இந்த கார்டில் வந்து நான் வரவு செலவு பண்ணியிருக்கேன். பட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து 200% யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு வந்து நல்லா சேஃபாகவும் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மள மீறி அதில் எதுவும் வேஸ்ட்டில் போட்டுறேன்டா.
நம்மளை மீறி எதுவுமே நடக்காது. பட் ஆனால் ரொம்ப சேஃப். எனக்கு கிரெடிட் கார்டு இருக்கிறது பயங்கர யூஸ்ஃபுல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பூர் வந்ததுக்கப்புறம் இது நாமக்கல் HDFC வந்து நாமக்கல். திருப்பூர் வந்ததுக்கப்புறம் சிட்டி யூனியன் பேங்க்கில் வந்து நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நகை தான் கொண்டு போய் வச்சேன். நகையை வச்சுட்டு நான் கொடுக்குற டேட்டுக்கு முன்னாடியே நகை திருப்பிட்டு நல்லா நீட்டாக வட்டி கட்டி நல்லா பண்ணிகிட்டு இருக்கனால எனக்கு வீரபாண்டி பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோடய நேம் தான் அங்கே இருந்துச்சு. கோல்டில் வந்து இங்கே ப்ராப்பராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னோடய நேம் தான் வந்து ஃபஸ்ட்டு வீரபாண்டி பிரான்ச்சில் வந்து எனக்காக கிரெடிட் கார்டு வந்து அவங்க பேங்க்கில் வந்து எனக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி இதை வச்சு நான் வந்து ஏதாவது குட்டி ஷாப்பிங் போகிறேன், ஒரு டிமார்ட் போகிறேன், இல்லை ஒரு துணி கடைக்கு போகிறேன். கார்டு உரசுறது பெரிய விஷயம் இல்லை. அந்த கார்டை உரசிட்டோன்னா திரும்ப நம்மளால் கட்டிடுவோமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும். இப்போ இதில் நமக்கு ஒரு டேட்டு கொடுத்துருப்பான். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து 5ஆம் தேதி கார்டு போட்டுறீங்க, உங்களுக்கு 18ஆம் தேதி கார்டு பில்லு ஜென்ரேட் ஆகுதுன்னா 18லேருந்து 6ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அந்த பணத்தை பே பண்ணிடணும். அந்த பே பண்ணுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து மெசேஜஸ் வரும், மெயில் வரும். சரிங்களா? மறந்துட்டீங்க அப்படின்னா மெயில் வரும், மெசேஜ் வரும். அதை பார்த்து நீங்கள் கட்டிக்கிட்டிங்கன்னா பெட்ரு. உண்மையாக சொல்கிறேன், எனக்கு கிரெடிட் கார்டு தெய்வம். நான் யார்கிட்டையும் நான் போய் நின்று ஒரு 5 ரூபா கொடுங்க 10 ரூபா கொடுங்கன்னு நான் கேட்க போகவே மாட்டேன். ஏன்னா என் தெய்வம் என் கூட இருக்குது. கிரெடிட் கார்டு என் கூட இருக்குது. கிரெடிட் கார்டை வச்சு நான் ஏன்னா 50,000 ரூபாயோ 1 லட்சமா நான் ஷாப்பிங் பண்ணுறேன் அப்படின்னா அதை கட்டுற அளவுக்கு என்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கா? இல்லை நான் லோன் மாதிரி போட்டுப்பேன், இஎம்ஐ மாதிரி போட்டுப்பேன். ஒரு வருஷம் 12 மாதம் இஎம்ஐ இருக்குது, 24 மாதமும் இஎம்ஐ இருக்குது. அதுக்கப்புறம் 3 வருஷம் எனக்கு வந்து மாதம் கரெக்டாக கூட்டி சொல்ல 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் வரைக்கும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 95,000 எடுத்து வந்து 3 வருஷம் போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் மாதம் டிவே வந்து 3,700 ரூபா கட்டுறேன், அசலும் வட்டியும் சேர்ந்து. அப்போ நமக்கு வந்து அசலும் வட்டியும் கட்டும் போது சட்டுன்னு நமக்கு வந்து கடன் குறைஞ்சிரும், பெரிய தலைவலி இருக்காது. இந்த டேட்டுக்கு அக்கௌண்ட்டில் பணம் போட்டு நம்ம கட்டி விட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சு. அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் கடன் கட்டுறது என்றைக்குமே கடன் கட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நான் கடன் கட்டுவேன். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணுமோ, இல்லை நான் வந்து பேங்கில் பணம் கட்டணுமோ, இல்லை நகைக்கு வட்டி கட்டணுமோ அப்படின்னா செவ்வாய்க்கிழமையாக பார்த்து செலக்ட் பண்ணி நான் போய் பண்ணேன். வெள்ளிக்கிழமை பண்ண மாட்டேன், செவ்வாய்க்கிழமை பண்ணேன். மோஸ்ட்லி நம்மக்கிட்ட நான் எல்லாத்துக்குமே கடன் இருக்கும், இல்லாத பீப்புள்ஸ் இருக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி நான் வந்து 13 லட்ச ரூபா கடனில் இருக்கேன். பட் ஆனாலுமே அந்த கடன் கட்டுறது கூட நான் வந்து செவ்வாய்க்கிழமையே செலக்ட் பண்ணி கட்டுவேன். செவ்வாய்க்கிழமை பார்த்தோன்னா நமக்கு சட்டுனா வந்து கடன் குறைஞ்சிடும். அந்த மாதிரி நான் பண்ணேன். ஸோ எனக்கு கிரெடிட் கார்டு கை கொடுத்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ நீங்கள் யார் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாலுமே பார்த்து நிதானமாக யூஸ் பண்ணுங்கள். அதே போல் இந்த டேட்டை வந்து மறந்துடாதீங்க, இருந்துடாதீங்க. நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து டெபிட்டு, அது இன்ட்ரெஸ்ட்டு, அது இதுன்னு போட்டு தேவையில்லாமல் ரிஸ்கில் போய் மாட்டிக்குவோம். நீங்கள் ஃபோன் எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் டிவி எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜ் எடுத்தாலும் சரி, நீங்கள் பஜாஜ் கார்டு எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பஜாஜ் கார்டை பற்றி எனக்கு முழுசாக தெரியாது. நான் ஓப்பனாக நான் சொல்லிடுவேன். ஆனால் எனக்கு என்னோடய பேங்க் கிரெடிட் கார்டை பற்றி மட்டும்தான் எனக்கு டீட்டெயிலாக தெரியும். யார் கேட்டாலுமே நான் வந்து சஜஷன் நல்லாவே கொடுப்பேன். கிரெடிட் கார்டு இருக்கிறது மிகப்பெரிய பலம் நமக்கு, எங்கே போனாலும் சரி. இப்போ அதில் நிறைய ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க, ஜிபே மாதிரியே நம்ம பண்ணிக்கிற மாதிரிலாம் நம்ம கொடுத்துருக்காங்க. பெரிய பலம் தான் சொல்லுவேன். அது எத்தனை பேர்த்துக்கு இது நான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக புரியுது என்னன்னு எனக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன். பட் இது வந்து சேஃப், ரொம்ப சேஃப். யாரையும் நம்பி யார்கிட்டையும் அதுவும் இன்றைக்கி நான் தனி ஒரு ஆளாக இருக்கிறனால ஒருத்தட்ட போய் நம்பி நம்ம காசு கேட்டோன்னா அவன் வாயிலேருந்து வர வார்த்தை வேறு மாதிரி இருக்கும். அதனால் நான் யார்கிட்டையும் போய் காசு கேட்குற வேலை வச்சுக்க மாட்டேன். எனக்கு தேவையா கார்டு யூஸ் பண்ணிப்பேன். இன்றைக்கி நாங்கள் வந்து மகளிர் தினத்து அன்றைக்கி நாங்கள் போயிருந்த போது கூட பார்த்துருக்கீங்க அந்த வீடியோவில். நான் கிரெடிட் கார்டு போட்டு தான் இல்லவே நான் வந்து இது பண்ணினேன். கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எப்போ நீங்கள் கார்டு போட்டாலும் அந்த டேட்லேருந்து எப்போ ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. அதுலேருந்து அந்த ஜென்ரேட் ஆன நாள்லேருந்து எத்தனை நாளுக்குள்ளே கட்டணுங்கிறது பார்த்துங்க. எனக்கு 18ஆம் தேதி பில்லு ஜென்ரேட் ஆச்சுன்னா லாஸ்ட் டேட்டு 6ஆம் தேதிக்குள்ளே நம்ம பணம் கட்டிடுவோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். பை.